இந்த எஸ்ஐஆர் அப்படின்னாவே ஆங்கிலேயர்கள் நாட்டு ஆலையில் மக்களை அடிமையாக வச்சுருந்து இந்த அடிமைகள் வாயால் அவனை சார்னு கூப்பிடணுங்கிறதுக்காக ஸ்லேவ் ஐ ரிமைன், அதான் அந்த உண்மையான பொருள். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஐயா, நான் எப்போவுமே உங்களுக்கு அடிமை அப்படின்னு வணக்கம் போடுறதுக்கு அதே அந்த எஸ்ஐஆரை அவங்களுக்கு அடிமையாக இருந்த ஒரு கும்பல், பாசிச கும்பல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த நாட்டை சூறையாடி வருது. பீகார், மகாராஷ்டிரா, ஹரியானா, அது தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு பலிகடாக இருக்குது. அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷனா, ஸ்பெஷல் அதுலேயே ஒரு இன்டென்ஷன் இருக்குது பாருங்கள், வாயிலேயே நுழையில. இப்போ என்ன காமெடின்னா, போன வாரமே அந்த என்னைக்கு இவங்க கொடுத்தாங்களோ ஃபாரம் கொடுக்க போனாங்களோ அப்போவே மக்கள் தொடர்பாளரை சொன்னேன் இதை ஏற்பாடு பண்ண சொல்லி. அப்புறம் சரி இது என்னதான் நடக்குது தெரியட்டும், ஃபார்ம் கிடைக்கட்டும்னு காத்திருந்தேன். இதை நான் என் வக்கீல், கிரிமினல் லாயர் கிங்ஸ்டன் ஜெரால்டு, அப்புறம் நிக்சன் வில்லியம்ஸ், முரளி குமரன், எல்லா லாயர்ட்டையும் என் அசிஸ்டண்ட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு இதை ஃபுல்லப் பண்ணணும், நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு. நீ 2 மட்டை போட்டுட்டு வேண்டாம் வா, நான் ஜாமீன் வாங்கி கொடுக்குறேன், சரியா? இது பாரத்தையெல்லாம் எங்களை ஃபுல்லப் பண்ண சொல்லாத, எங்களால் அது முடியாது, நாங்கள் படித்த படிப்புக்கு அது முடியல அப்படின்னு சீரியஸாகவே சொல்கிறேன். மிகப்பெரிய காமெடி. இந்த பாரத்தை ஒழுங்காக ஃபுல்லப் பண்ணி ஒரு சாதாரண குடிமகன், இது எதுக்கு இந்த எஸ்ஐஆர் திடீர்னு திட்டமிட்டு அடிமையாக்கி மக்கள், அதாவது தங்கத்தட்டில் வச்சு ஓட்டு போட போகிறவனை தாளாட்டி அப்படி பாராட்டி ஒரு வாக்காளர்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. நீ என்னடா மயிறு, நீ என்னடா வாக்காளர் மயிறு, நீலாம் தேவையில்லைன்னு இதை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி தொடர்ந்து 15 வருஷமாக எப்போ பாஜக வந்ததோ அப்போ இருந்து எல்லாம் மக்கள் தெரியும். நீங்கள் மக்களோட பிரதிநிதிகளாக தான் இருக்கீங்க. 2019 திண்டுக்கல்லில் நான் நிற்கிறேன், பயங்கர அவர்ஷன். டெல்லியில் அவ்வளோதான், இன்னைக்கு காலி, அவர் வரவே முடியாதுங்கிறாங்க.